முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன செல்வ பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அத்தனை செல்வ பாக்கியங்களையும் இரண்டு தரப்பாக வைத்திருக்கிறான். ஒரு சில செல்வ பாக்கியங்களை அல்லாஹ் பக்கத்திலேயே வைத்திருக்கிறான், ஒரு சில செல்வ பாக்கியங்களை அல்லாஹ் தூரத்திலே வைத்திருக்கிறான். பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி அமைகின்றதோ அதற்கு தகுந்தவாறு என்ன செய்கின்றான் அல்லாஹ் அந்த செல்வ பாக்கியங்களை நம்மளுடைய கையிலே கிடைக்க செய்கின்றான். நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்குமையானால் தூரத்தில் இருக்கக்கூடிய நாமத்தாக இருந்தாலும் நம்மளை அறியாப்புறத்திலே நமக்கு தேவையான நேரத்திலே கைக்கு கிடைக்குகிறது. அதே நேரத்திலே நம் பக்கத்திலே இருந்தாலும் கூட நம்மளுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று சொன்னால் நம் கைக்கு கிடைக்காமல் அடுத்தவருடைய கைக்கு போய்விடுகின்றது. நமக்கென்று எழுதி வைக்கப்பட்ட ரிசுக்கு அடுத்தவருக்கு எப்படி போகிறது என்ற சிந்தனை வரலாம். அதாவது நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு நாம் நல்லதை செய்யாமல் அடுத்தவர் நல்லதை செய்கின்ற பொழுது அவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்கின்றது, அந்த ரிசுக்கு நம்மளை விட்டு தானாக ஓடி போகின்றது. ரிசுக் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒவ்வொரு மனிதனுக்கு அருகாமையிலேயும் வைத்திருக்கிறான். அந்த ரிசுக்கை சுற்றி பல பேர்கள் என்ன செய்கின்றார்கள், சொந்தம் கொண்டாடுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய செயல்பாடு சரியாக இருக்குகிறதோ அவரின் பால் அந்த ரிசுக்கு திருப்பப்படுகிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், ரெண்டு வகையான சூழ்நிலை உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் வராமல் போகாதுதான். இரண்டு வகையான சூழ்நிலை உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் வராமல் போகாதுண்டா. என்ன சூழ்நிலைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொன்னா ஏழ்மைத்தனம் தான். ஏழ்மைத்தனம், இதை அடையாமல் எந்த மனிதனும் மௌத்தாக முடியாது. ஏழ்மைத்தனம் தான் என்ன அர்த்தம்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஏழ்மைத்தனம் என்றால் என்ன தெரியுமா, என்ன இருந்தாலும் நம்மளால் அதை நம்மளுடைய உடலுக்கோ உயிருக்கோ உடல் உறுப்புகளுக்கோ அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். நிறைய பேருக்கு எல்லாமே இருக்கும், அதை அனுபவிக்கவே முடியாது, அழகு பார்த்துக்கிட்டே உட்காந்துப்பாங்க. ஏழ்மைத்தனம் என்பது என்ன செய்யாது, வராமல் இருக்காது. நிறைய பேருக்கு நிறைய இருக்குங்க, கையிலேயே இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அந்த பொருள் அது நியமத்தா நிக்குமத்தா நல்லா எண்ணி பாருங்க. அது அல்லாஹ்வுடைய நியாமத்தா அல்லாஹ்வுடைய சாபமா, நன்றாக எண்ணி பாருங்கள் அன்பிற்குரிய அருமை பெருமக்கள். அதே நேரத்திலே ஒன்றுமே இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் அறியாப்புறத்தில் இருந்து அவர்களுக்கு தேவையானதை விட அதிகமானதை அல்லாஹ் என்ன செய்வான், அள்ளி கொடுப்பார். அதாவது ஒன்று ஏழ்மைத்தனம், ஃபக்குரு. அடுத்தபடியாக இனான என்ன அர்த்தம் தெரியுமா, இனான பணக்காரத்தன்மை என்று வெளிப்படையில் ஹஸரத்துமார்கள் அர்த்தம் செய்வாங்க. அதற்கு உண்மையான அர்த்தம் அதுவல்ல. அதாவது நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதில் இருந்து கொஞ்சம் முன்னேற்றம், அதுக்கு பேர் தான் இனா. நாம் இருக்கக்கூடிய நிலையில இருந்து கொஞ்சம் முன்னேறினால் அதுவும் பணக்காரத்தன்மை தான். யாரை பொறுத்த வரைக்கும், நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட 1000 பேர் உயர்ந்திருக்கலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய நிலையிலே ₹1 இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ₹1 அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அவன் பணக்காரன் தான். 1 கோடி வச்சிருக்கவனுக்கு 10 கோடி கொடுத்தா தான் பணக்காரன். ₹1 இல்லாமல் இருக்கவனுக்கு 1 கோடி கொடுத்தால் அது பணக்கார தன்மை அல்ல. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். இந்த இரண்டு நிலைமையும், அதாவது ஏழ்மைத்தனத்தையும் ஹினா அதாவது பண சந்தோஷம் மன சந்தோஷத்தனத்தையும் நான் யாரையும் என்ன செய்வதில்லை, கொடுக்காமல் உலகத்தை விட்டு அழைப்பதே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அதே நேரத்தில் பணக்காரத்தன்மையை சிறந்ததா ஏழ்மைத்தனம் சிறந்ததான்னு கேட்டால் பணக்காரத்தனம் தான் சிறந்ததுன்னு எல்லாம் சொல்லுவோம், ஆனால் ஏழ்மைத்தனம் தான் சிறந்தது. பணக்காரத்தன்மையை விட ஏழ்மைத்தனத்திலே தான் என்ன நினைக்க வேண்டியது வரும், அல்லாஹ்வை தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அன்பிற்குரியவர்கள். அதே நேரத்தில் நல்லவர்கள் அந்த ஏழ்மைத்தனம் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் அல்லாத மனிதர்களை தேடினாலும் அவர்களுக்கு இடையிலே ஒரு குறுக்கீடு ஏதோ ஒரு விதத்திலே ஏற்பட்டு அல்லாஹ்வின் பால் திருப்பிவிடும். இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆன் ஷரீஃபுக்கு விரிவுரைகளிலேயே மிகச்சிறந்த விரிவுரை அந்த விரிவுரை தான் பைலாவி ஷரீஃப்.
அது எப்போ ஓதி கொடுக்குறாங்கன்னா 7வது வருஷம் டிகிரி கொடுக்குற வருஷம் ஆலிம்களுக்கு ஓதி கொடுப்பார்கள். ஏன்னா அது எவ்வளோ ஒரு வருஷத்தில் ஓதி கொடுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு வருஷத்தில் அல்ஹம்து சூராவுக்கு விரிவுரை கொடுப்பாங்க. அல்ஹம்து சூரா முடிஞ்சு அலிஃப்லாமில் ஒரு 15 ஆயத்துக்கு விரிவுரை கொடுப்பாங்க. இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளவு தான் ஓதி கொடுக்க முடியும். ஆனால் அந்த பைலாவி ஷரீஃப் இமாம் என்ன செஞ்சுருக்காங்க, திருக்குரான் ஷரீஃபுக்கு அவ்வளோ விரிவுரை எழுதியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கே அல்ஹம்து சூராவுக்கும் அலிஃப்லாம்லேருந்து 15 சூராவுக்கு 15 ஆயத்துக்கு விரிவுரை கொடுத்தா அந்த பைலாவி ஷரீஃபுடைய விரிவுரையை எவ்வளவு நாள் ஓதுறது? குரானுக்கு விரிவுரை. ஆனால் அந்த பைலாவி ஷரீஃபுக்கு அந்த பைலாவி ஷரீஃப் அவங்க எழுதினாங்களே திருக்குரான் விரிவுரைக்கு, அந்த விரிவுரைக்கு ஒரு விரிவுரை 2 விரிவுரை இல்லை, 3000 விரிவுரைகள் எழுதியிருக்காங்க. இதுவே கடல்ண்டா அது செங்கடல், இதுவே ஆழமானதுண்டா அந்த 3000 விரிவுரை எழுதினாங்களே அதற்கு ஆழமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியாக இந்த பைலாவி ஷரீஃப் இமாம் அவர்களுக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சில நாட்களில் கஷ்டம் ஏற்படுது. கஷ்டம் ஏற்பட்டவனே என்ன செய்கிறாங்க, அவங்க பகுதாதுக்கு போகிறாங்க. எதற்கு போகிறாங்க? அந்த மன்னர்கிட்ட போய் தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி சிரமத்தை நீக்கி கொள்ளலாம், பொருளாதார உதவியோடு வந்து குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளலான்னு போயிட்டு இருக்க பொழுதே இரவு நேரம் வந்த உடனே ஒரு ஊரில் தங்குகிற பொழுது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு பெரியார் இருக்குகிறார், ஒரு வழி பரிபூர்ணமான வழி இருக்குகிறார் அப்படின்னு சொல்கிற பொழுது மறுநாள் காலையில் இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வழியை போய் சந்திக்க போகிறாங்க. சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அவங்க கேட்குறாங்க, எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? அப்போ பைலாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் இங்கே வரல, பகுதாதுக்கு போகின்றேன். எதற்காக போகிறேங்க? கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது குடும்பத்தில், அதை நீக்குவதற்காக மன்னரிடத்தில் முறையிட்டு என்ன செய்யலாம், உதவி வாங்கி வரலாம்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வழி கேட்குறாரு, திருக்குரான் ஷரீஃபுக்கு இவ்வளவு பயங்கரமான விரிவுரை எழுதிய நீங்கள் உங்களுடைய இதயத்திலே அல்லாஹ் இல்மால் உங்களை கோமானாக கோடீஸ்வரராக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்மால் கோமானாக கோடீஸ்வரராக ஆக்கிய அல்லாவை விட்டு மனிதனிடத்திலேயா உதவி கேட்க போறங்க? அந்த வழி கேட்ட எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டா யார்கிட்டையா உதவி கேட்க போகலாம்டா இடையில வந்து தடுத்துருவாங்க, அல்லாஹ் பின்பால் திருப்பி விட்டுருவாங்க, அதை விட நல்லவன். அப்போ அவங்க கேட்குறாங்க, கல்வியால் உங்களை விட திருக்குரான் ஷரீஃபுக்கு விரிவுரை தரக்கூடிய மனிதரே இல்லையே, நீங்கள் எழுதிய விரிவுரையை பார்ப்பதற்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் பார்க்க வேண்டுமே, இந்த விரிவுரைகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்து எப்படி வந்தது என்று வழியாக இறைநேசனாக இருக்கக்கூடிய நான் யோசிக்குகிறேன். நீங்கள் யார் என்று தெரியாமலே உங்களுடைய கிதாப், நீங்கள் திருக்குரானுக்கு விரிவுரை எழுதிய அந்த விரிவுரை உங்களை என்ன அறிய செய்கின்றதே. அப்படி இருக்க இவ்வளவு கல்வியை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்பதை விட்டுவிட்டு நம் நாட்டு மன்னரிடத்திலே போய் துனியாவுடைய உதவி கேட்க போகின்றேன் என்று சொல்லுகிறீர்களே, இது எந்த வழியிலே நியாயம்? இதற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவண்ண பைலாவி ஷரீஃப் இமாம் எந்திரிச்சாங்க. அந்த வழி கேட்டாங்க, எங்கே போகிறேங்கட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இரிஜு இலல் பலதி வலா ததுகபு வலா தருகு இலல் பகுதாத். என்னுடைய ஊருக்கு நான் போகின்றேன், பகுதாதுக்கு நான் போகவில்லை. உதவிக்கு என்ன செய்யணுங்கன்னு அந்த வழி கேட்டார். எந்த அல்லாஹ் கல்வி என்ற கடலை என் உள்ளத்தில் கொடுத்தானோ அதே அல்லாஹ்விடத்திலே உதவி தேடப் போகின்றேன். நான் அறியாமல் வந்துவிட்டேன். ஏழ்மைத்தனம் என்பது என்னை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே உதவி தேட விட்டு விட்டது. ஆகையினால் இனி அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் உதவி தேட மாட்டேன் அப்படின்னு வந்து வாழ்க்கை பூரா ஏழ்மையாகவே வாழ்ந்தாங்க. வாழ்க்கை பூரா ஏழ்மையாகவே வாழ்ந்தாங்க. உண்மையான பணக்காரர் யாருங்க? எல்லா செல்வ பாக்கியத்திலையும் கொட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான பணக்காரர் இல்லை. அன்றாட தேவைக்கு தேவையான ரிசுக்கை நாம் அரியாபுரத்தில் இருந்து நம்மளை படைத்த நாயன் யாருக்கு தருகிறானோ அவர்தான் உண்மையான பணக்காரர்.
அவர்தான் அல்லாஹ்வுடைய அன்பை முழுக்க பெற்றவர். அவருடைய உள்ளத்திலே தான் அல்லாஹ் குடியிருப்பான். அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. அந்த ஊர்ல இருந்து திரும்பி வந்தவங்க கடைசி வரைக்கும் ஏழ்மையாகவே வாழ்ந்து செய்தார்கள். இறைவனை சந்தித்தார்கள். எந்த நிலையிலே இறைவனை எந்த நிலையிலே சந்தித்தார்கள்? தன் உள்ளத்தில் திருக்குர்ஆனின் விரிவுரையை சுமந்தவர்களாக, அந்த விஷயத்தில் பணக்காரராக அல்லாஹ்வை சந்தித்தார்கள். யார் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க? பொருளால் உயர்ந்தவர்களா, கல்வியால் உயர்ந்தவராண்டா? கல்வியால் உயர்ந்தவர்கள் தான் முதலில் சொர்க்கத்துக்கு போவார்கள். யாருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும்? கல்வியால் உயர்ந்தவர்களுடைய சிபாரிசு தான் முதலிலே ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய சொந்த பந்தத்தை பூரா அல்லாட்ட போராடி கூட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகலாம். பணம் வச்சிருக்காரு, அவர் பணத்தை கொண்டு அவருடைய தாய் தகப்பனை கூட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஆகையினால் ஏழ்மைத்தனம் என்பதும் பணக்காரத்தனம் என்பதும் இந்த இரண்டையும் சந்திக்காமல் அல்லாஹ் யாரையும் மௌத்தாக்குவதில்லை. பணக்காரன்னு சொன்னால் நம்ம எந்த நிலையில் இருக்கோமோ அதிலிருந்து ஒரு படி உயர்வோம். கோடீஸ்வர நிலைக்கு கொண்டு வந்தால் தான் பணக்காரன் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, மறு உலக வாழ்க்கையிலும் சரி அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து விட்டார்கள். ஏன்னா நாளை சுவனபதியிலே நல்லவர்களாக நுழைய காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால நாம் வாழக்கூடிய உலகத்தில் எந்த நிலை ஏற்பட்டாலும் அந்த நிலையிலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமே தவிர யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு வாழ்ந்தோமையானால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அன்பு நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலா நபி சய்யிதினா வ நபீனா मौलाना मुहम्मद व अला आलिहि व अस्हाबिहि अजमईन बिरहमतिक या अरहमर राहिमीन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि वसल्लम। अस्सलामु अलैकुम।